அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இந்த வீடியோவில் மணி பிளான்ட்டை எப்படி ப்ராபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மட் பாட்டில் தான் நான் மணி பிளான்ட்டை நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் எனக்கு அதை கவனிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது நானும் எல்லாமே வர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோபீட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டான ரேஷியோவில் தான் வச்சு நம்ம இது பண்ணேன். பட் அதில் கிடைக்கிற எனக்கு க்ரோத் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி ஓகே தண்ணியில் வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 12 days பிஃபோர் ஒரு பாட்டிலில் மட்டும் நான் வச்சு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரிசல்ட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டோரில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்ட்டு கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டில்லே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்னா அது பிளான்ட்டாக தான் வாங்கி நம்ம இது பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி யார் வீட்லேயாவது இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம ப்ராபகேட் பண்ணிடலாம். இப்போது இதில் இந்த ஒரு சின்னதாக இந்த வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு மேலேயும் அந்த லீஃப் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டாவே போதும். இதை நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸு இல்லைனா உடஞ்ச மக்கு இல்லை எது வேணாலும் நம்ம வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம். இந்த மணி பிளான்ட்டோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இது என்னன்னு சொன்னால் நைட்டு நேரத்துலேயும் நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்குமா. இது இன்டோரில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு, நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் வீட்டிலே உள்ளாக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 பாட்டில்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் கிச்சனில் வச்சுருந்தேன் இந்த 2 பாட்டில்ஸுமே. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கிச்சனில் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் கிச்சனில் வச்சுருந்தேன். 10 days பிஃபோர் நான் வச்சுருந்தேன். அது அழகாக ஃப்ரெஷ்ஷு நல்ல நியூவாக ரூட்டு விட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இப்போது நம்ம மண்ணில் வச்சோன்னா நம்மளுக்கு அது லீஃப் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட்டு இதில் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தண்ணி 10 daysக்கு ஒன்ஸு கண்டிப்பாக மாற்றிடணும். மாற்றினா தான் அந்த ரூட்டு அழுவி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி என்னோடய பாட்டில் உள்ள செடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டு நான் இதை எப்படி பாட்டிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். அது அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் போட்டுக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் நியூ பாட்டில் நான் எடுக்கலை, இருக்கிற பாட்டில்லே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் 10 days பிஃபோர் வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக ஒயிட் கலரில் அது ரூட் விட்டுருக்கு பாருங்கள். ஹெல்த்தியான ரூட் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் டார்க் கலராக மாறிட்டு அப்படின்னா அந்த ரூட்டு அழுக போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக 10 daysக்கு ஒன்ஸ் நம்ம தண்ணி மாற்றிடணும். அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதோட மணி பிளான்ட்டோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்குமா. இப்போ மேக்ஸிமம் நைட் டைமில் ட்ரீஸில் கார்பன் டை ஆக்சைடு தானே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் மணி பிளான்ட் அப்படி கிடையாது. ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்ச்சுனேட்டு பிளான்ட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வீட்டு உள்ளாக்க வைக்கும் போது ஐ திங்க் சவுத் ஈஸ்ட் ஃபேஸில் வைக்கணுன்ட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். அப்படி வச்சா ரொம்ப ஃபார்ச்சூனாக இருக்கும், வீட்டுக்கு பணம் புழக்கம் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. அந்த டைரக்ஷன்லேயும் நான் வீட்டிலலாம் வைக்கலை. எனக்கு எந்த பிளேஸ் கன்வீனியன்ட்டோ நான் அந்த பிளேஸில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த கட் பண்ண லீஃப் எல்லாத்தையும் நான் இப்படி வச்சுட்டேன். ஏன் நான் இதுக்கு பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரூட்டு நல்லா நீட்டாக வளரும். நீட்டாக வளர்ந்து நல்லா பஞ்சாக எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் ஏதாவது மக்கு இல்லைன்னா ரவுண்டாக இருக்கிற வெசல்ஸில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் இந்த பாட்டிலே நான் வந்து வச்சுட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் உள்ளாக்க வந்து மணி பிளான்ட்டை வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணியிலே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.